இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி மாதம் அம்மன் தரிசனம், அந்த வகையில் திருவற்றியூர் வடிவுடை அம்மன் ஆலய சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். அம்பிகை பல்வேறு திருத்தலங்களின் பல்வேறு வடிவங்கள் எடுத்தாலும் அவள் இருப்பது பக்தர்களின் இதயத்தில் தான். அற்புதங்கள் நிகழ்த்தும் ஈசனின் அருகில் எப்போதும் அம்பிகை இருந்து அவரிடம் தம் குழந்தைகளின் தேவைகளை தெரிவிக்கிறாள் அம்பிகை. அப்படிப்பட்ட சிறப்பான தலங்களில் ஒன்று திருவற்றியூர். இங்கு அம்பிகை திருபுர சுந்தரி, வடிவுடை மாணிக்கம், வடிவுடை அம்மன் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றார். ஞான சக்தியாக இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள அன்னை தன் பக்தர்களுக்கு ஞானமும் அதிக அறிவுடையவர்களாகவும் திகழ அருள் புரிகிறாள். நாள்தோறும் உச்சி கால பூஜையின் போது சிவப்பு நிற சேலையை அம்மனுக்கு உடுத்தி பலாப்பழம் நேவேதியமாக படைத்தால் வேண்டுவன அனைத்தும் அம்பிகை அருள்கிறாள். பூலோகத்தில் முதல் முறையாக நிர்மாணிக்கப்பட்ட கோவில் அதன் பழமை தன்மை மாறாமல் இன்றும் காத்து வருவது மிகவும் சிறப்பானது. ஆலயத்திற்குள் நுழையும் போதே அந்த தெய்வீக சூழல் நம்மை செழிப்படைய வைக்கின்றது. மணற்பரப்பில் நடந்து செல்லும்படி பிரகாரம் சுற்று நடைபாதை அமைந்திருக்கின்றது. இங்கு அம்பிகை நின்ற கோலத்தில் தன் பெயருக்கு தகுந்தாற்போல் அழகான தோட்டத்தில் காட்சியளிக்கிறாள். கருணை ததும்பு விழிகளுடன் அபய கரம் நீட்டி அழைக்கிறாள் அம்பிகை. இங்கு அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை செய்வது மிக சிறப்பு. இங்கு அத்தி மரம், மகிழ மரம் தலவிருட்சமாகவும் பிரம்ம தீர்த்தம், ஆதிசேஷ தீர்த்தமும் உள்ளது. ஒரே சமயத்தில் 3 அம்மன்களையும் வணங்கினால் விரும்பியது கிடைக்கும் என்கிறார்கள். சித்ரா பௌர்ணமி அன்று அம்பிகையை வழிபடுவதற்கு சிறந்த நாள் என்றும் கூறப்படுகின்றது. திருவற்றியூரை சுற்றி உள்ள மேலூர் திருவுடை அம்மன், திருமுல்லை வாயிலில் கொடியுடை அம்மன், திருவற்றியூர் வடிவுடை அம்மன் ஆகிய 3 அம்மன்களையும் ஒரு சேர ஒரே நாளில் தரிசித்தால் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இம்3 அம்மன்களும் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார்கள். திருவுடை அம்மன் இச்சா சக்தியாகவும், வடிவுடைய அம்மன் ஞான சக்தியாகவும், கொடியுடை அம்மன் கிரியா சக்தியாகவும் விளங்குகின்றார். அம்பிகைக்கு செவ்வாய், வெள்ளி மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அம்பிகையை வந்து தரிசித்து மனமுருகி தங்கள் கோரிக்கைகளை வைத்தால் கனிவுடன் உடனே நிறைவேற்றுகின்றாள். தங்கள் விருப்பங்கள் நிறைவேறிய பக்தர்கள் அம்பிகைக்கு சிவப்பு நிற புடவை அணிவித்து பலாப்பழம் சமர்ப்பிக்கிறார்கள். தொழில் நிறுவனங்கள் நிறைந்துள்ள பரபரப்பான சென்னை மாநகரில் அமைந்துள்ள இக்கோவில் வளாகம் அமைதியும் தெய்வீகமும் நிறைந்து காணப்படுகின்றது. அம்பிகையை வணங்கி மணலில் கால் பதிய நடப்பது பரவசமூட்டும் அனுபவமாக இருக்கின்றது. நம் மன இருளை அகற்றி ஒளியை தந்து ஞானத்தை அருள்கிறாள் அம்பிகை என்று கூறி இந்த சிறப்பான அன்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.